வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல வேலைவாய்ப்பு அற்ற இளைஞர்களுக்கு அரசு தருகின்ற ஊக்கத்தொகை பற்றியும் இந்த ஊக்கத்தொகையை பெற எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் ரிஜிஸ்டர் பண்ணி வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த உதவித்தொகை திட்டத்தில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உதவித்தொகை திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உதவித்தொகை திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா, என்னென்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ மந்த்லி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி அண்ட் கிரைட்டீரியா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதவங்களுக்காக 200 ரூபா, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மந்த்லி 300 ருபீஸ், +2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மந்த்லி 400 ருபீஸ், டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா மந்த்லி 600 ருபீஸ். இந்த மாதிரி அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வேரியஸ் ஆகும். அதே மாதிரி பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது மூலமாக அவங்களும் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். அவங்களுக்கான அமௌண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மற்றும் அதுக்கு கீழே படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கான மாதம் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா 600 ரூபாவும், 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கான ஸ்காலர்ஷிப் மாதம் 750 ரூபாவும், பட்டதாரிகள் அதாவது கிராஜுவேட் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கான மாதம் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சேஞ்சஸ் இருக்குது. மற்ற ஃபார்ம் ஃபில்லிங்லாம் சேம் ஃபார்ம் ஃபில்லிங் தான். ஸோ அதனால் நான் ஒரே ஃபார்ம் ஃபில்லிங் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்ம் ஃபில்லிங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சில எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்காலர்ஷிப் யார் யார் வாங்க முடியும், அதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10வது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதவங்க இதில் அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10வது எழுதி பாஸ் பண்ணவங்களும் இதில் அப்ளை பண்ண முடியும். தேர்டு பார்த்தீங்கன்னா +2 எழுதி பாஸ் பண்ணாதவங்க, பாஸ் பண்ணவங்க 2 பேருமே இதில் அப்ளை பண்ண முடியும். அண்ட் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களும் இதில் அப்ளை பண்ண முடியும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ், அதாவது யூஜி முடித்தவங்க, பிஜி முடித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, டாக்டர் படித்தவங்க, இந்த மாதிரி எது படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். வேறு ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்து மினிமம் 5 இயர்ஸாவது ஆயிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களால் வாங்க முடியும். அடுத்த கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி இன்கம், அதாவது உங்கள் பேரண்ட்டோட இன்கம் வருஷத்துக்கு 50,000க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அது ரெண்டாவது கிரைட்டீரியா. மூணாவது கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கேஸ்ட் பீப்புளுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுவே SC ST கேஸ்ட் பீப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க இதில் அப்ளை பண்ண முடியும். அடுத்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இருப்பிடம். இது என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ் ஆகுது தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்கணும். இது ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கணும். அதாவது நீங்கள் கவர்மெண்ட் செக்டார் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் செக்டார் மூலமாகவோ சேலரி வாங்குகிற பர்சனாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட் செக்டார்கிட்ட இருந்தோ இல்லை கவர்மெண்ட் செக்டார்கிட்ட இருந்தோ எந்த ஒரு விதமான ஸ்காலர்ஷிப்பும் வாங்கியிருக்கக்கூடாது. இதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதில் அப்ளை பண்ண முடியாது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவங்க, அதாவது தொலைதூர கல்வி மற்றும் அஞ்சலக வழி கல்வி மூலமாக படிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இதில் அப்ளை பண்ண முடியாது. அதுவும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. வேறு யார் யார் இதில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 1993 வேலை வாய்ப்பற்றோர் நிவாரண திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மனுதாரர்கள், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் மூலமாக அப்ளிகேஷன் போட்டவங்களும் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40க்குள்ளே இருக்கணும். அப்படி 40க்குள்ளே இருந்தால் நீங்களும் அப்ளை பண்ண முடியும். இது பார்த்துக்கோங்க. இதில் அப்ளை பண்ணவங்க கண்டினியூவாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு
அப்படிங்கிறதுக்கு அவங்க என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் கிடச்சி 30 நாளைக்குள்ள நேஷனலைஸ்டு பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, எந்த பிரான்ச்சு, எந்த பேங்க் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி ரீஅகைன் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 3 month ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இல்லையா பேங்க் அக்கௌண்ட், அதில் உங்கள் எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் எத்தனை வருஷம் வரையும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 3 வருஷம் வரையும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நார்மல் கேஸ்ட் பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40 ஏஜ் வரையும் கொடுப்பாங்க. இதுவே SC ST கேஸ்ட் பீப்புளாக இருந்துச்சுன்னா 45 வயசு வரையும் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் செக்டர் மூலமாகவோ ஜாப் கிடைச்சிருச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் மூலமாக எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறோம், இந்த டைமில் எங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டை ரெனிவல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெனிவல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுத்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க ஆஃப்டர் 3rd இயருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அஃபிடவிட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். இந்த செல்ஃப் அஃபிடவிட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் ரெனியூ பண்ணணும். இதுதான் உங்களோட செல்ஃப் அஃபிடவிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது மூலமாக எங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்லை எங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் ஆகாது. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வரும்போது அவங்க உங்களோட நேமை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் ப்ராசஸ் மட்டும்தான். இந்த ஃபார்மை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப எண், இது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முழு விவர பதிவேடு வரிசை எண், இதுவும் அங்கேயே ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோவை இங்கே ஒட்டிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் பெயர், அதாவது யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை இங்கே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதே ஃபைலை எடிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு அது மூலமாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், விண்ணப்பதாரராது தாய், தந்தை, கணவர், மனைவி, பாதுகாவலர் பெயர் மற்றும் முகவரி, உங்கள் அப்பாவோட பேர் அண்ட் உங்கள் வீட்டோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் பிறந்த தேதி, உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது இங்கே எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வயது அப்படின்னு இருக்கும், அதில் உங்களோட வயசை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் முகவரி, உங்கள் வீட்டோட அட்ரஸை இங்கே எழுதிக்கோங்க. நான் ரீஅகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபைலில் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பேனால ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெறுவதற்கான கல்வி தகுதி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா SSLC பாஸ் பண்ணாதவங்களுக்காக. கீழே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிற டேட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, SSLC பாஸ் பண்ணவங்களுக்காக. அதில் போயிட்டு நீங்கள் எப்போ SSLC பாஸ் பண்ணீங்க, எப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிற டேட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, +2, ஒருவேளை நீங்கள் +2 படிச்சிருந்தீங்கன்னா SSLCயோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டாம், டைரெக்டாக +2 டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. +2 பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் டிகிரி முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் எப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஃபில்அப் பண்ணீங்க அப்படிங்கிற டேட்டா மட்டும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு பற்றிய விவரங்கள், அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேங்க்கோட நேம் என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்கோட பிரான்ச், எந்த பிரான்ச், அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பேங்க் பிரான்ச்சோட IFSC கோட் என்ன அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் மேண்டட்ரியான ஃபீல்ட், இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரர் சார்ந்த இனம், அதாவது உங்களோட கேஸ்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. SCயா, STயா, இல்லை பழங்குடியினரா, இல்லை இதர வகுப்பினரா என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரர் மதம், அதாவது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கல்வி, தொழில்முறை கல்வி தகுதிகள், அதாவது உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸை நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணாத
பண்ணாதவங்களுக்காக 10th பாஸ் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு இதில் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்களுக்காக 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனில் டிக் மார்க் பண்ணியிருக்கோங்க. அடுத்தது +2 பாஸ் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்புகள், அதாவது நீங்கள் டிகிரி படித்தவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் டிக் பண்ண வேண்டாம், 4வது ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. 5வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள், அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா இது ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள், அதாவது யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரிகள், அதாவது பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பதிவு விவகாரம், அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸை இங்கே ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதிவு செய்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் பெயர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணீங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட நேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிவு எண். இந்த பதிவு எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதிவு செய்த தேதி, நீங்கள் எப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த தேதியை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேசிய தொழில் குறியீட்டு எண், இது பார்த்தீங்கன்னா பதிவு அட்டையில் இருக்கும், அதை பார்த்து அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாற்று தொழில் பதிவு விவரங்கள், அதை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுப்பித்தல் தேதி விவரங்கள், அதாவது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எப்போ நெக்ஸ்ட் ரினியூவ் பண்ணும் அந்த டேட் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்க அடையாளங்கள், அதாவது உங்களோட அங்க அடையாளங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டிசியில் பாருங்கள் அங்க அடையாளங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் குடும்ப உறுப்பினர் பற்றிய விவரங்கள், இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயர், நெக்ஸ்ட் விண்ணப்பதாரருக்கு உறவுமுறை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் பணிபுரியும் நிறுவனத்தின் பெயர், நெக்ஸ்ட் மாத வருமானம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாவோட நேம் போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் உறவுமுறை பார்த்தீங்கன்னா அப்பான்னு கொடுத்துக்கோங்க. அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களோட மாத வருமானம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் கையொப்பம், இதெல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரை இங்கே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அலுவலக பயன்பாட்டிற்காக மட்டும். ஸோ இதில் நீங்கள் எதுவும் ஃபில்அப் பண்ண வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, எவ்ரி குவார்ட்டர் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட டீட்டெயில்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களே ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. இதை பற்றியும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை சான்று. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த பேஜை பிரிண்ட் எடுத்து உங்களோட டீட்டெயில்ஸாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், இங்கே பாருங்கள் திருமதி செல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் மார்க்கில் நம்பர்ஸ் போட்டுட்டே வரேன், நீங்கள் அந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ரெட் மார்க் போட்டிருக்கிற இடத்துல உங்களோட அப்பா நேம் இல்லைனா உங்களோட கார்டியன் நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூணாவது ரெட் மார்க் போட்டிருக்கிற இடத்துல உங்களோட அட்ரஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4, 5 ரெட் மார்க் கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ரீஅகைன் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் 4வது 5வது பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீஅகைன் உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடம்ங்கிற இடத்துல உங்களோட ஊரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4ங்கிற இடத்துல நீங்கள் என்னைக்கு அப்ளிகேஷன் கொண்டு போய் சைன் வாங்குறீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. கொண்டு போயிட்டு உங்களோட விஏஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்காலர்ஷிப் அப்ரூவ் ஆனதுக்கான ஃபார்ம். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் பதிவு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதனால் இந்த ஃபார்மை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அஃபிடவிட் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது இது கூட உங்களோட பேங்க் பாஸ்புக், உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரெனிவல் கார்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம்ல உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தந்தை பெயரில் உங்களோட அப்பா நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், எந்த தெருவில் இருக்கிறீங்க. அடுத்தது உங்களோட போஸ்ட், எந்த வட்டம், எந்த மாவட்டம், இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற பாயிண்ட் எல்லாம் டிக்ளரேஷன் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இடம்னு இருக்கும், அதில் உங்களோட பிளேஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. பதிவேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. கையொப்பம்னு இருக்கும், அதில் உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெயர் மற்றும் முகவரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் சாட்சி கையொப்பம் போகிறாங்களோ அவங்களோட நேம் அண்ட் அவங்களோட அட்ரஸ் இங்கே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் சாட்சி கையொப்பம்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல அவங்களோட சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். இது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த ஸ்காலர்ஷிப் அப்ரூவ் ஆனதுக்கான ஃபைனல் டாக்குமெண்டேஷன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படிவத்தினை டேசாம் தேதி அன்று பெற்றுக்கொண்டேன், அதாவது நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் வாங்கினீங்களோ அந்த தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இந்த செகண்ட் டேஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கொடுத்த அப்ளிகேஷன்லாம் ரீஅகைன்
அவங்க கேட்ட டாக்குமெண்ட்டோட ஃபில்அப் பண்ணுறீங்க இல்லையா, ஃபில்அப் பண்ணி கொடுக்குற டேட்டா இங்கே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் பதிவு எண் அப்படிங்கிற இடத்துல உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இடம்ங்கிற இடத்துல உங்களோட பிளேஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேதிங்கிற இடத்துல நீங்கள் என்னைக்கு இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் கையொப்பம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் பெற்றுக்கொண்டமைக்கான ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் சப்மிட் பண்ண ப்ரூஃப்காக அவங்க சைட்லேருந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் தான் இது. இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அடுத்தது எந்த டேட் அன்னைக்கு சப்மிட் பண்ணீங்களா போட்டு அவங்களோட ஷீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வளோதாங்க ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tnvelaivaippu.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டேப்பில் பாருங்கள், 5th டேபாக டவுன்லோட் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுனில் 4 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள்ஸ்க்கான ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். இதில் உங்களோட கேட்டகரி எதில் வருது அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பிடிஎஃப் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அந்த பிடிஎஃப் பேஜில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.